தேவ ஞானத்தை கேளுங்கள். அதில் ஜெனரல் அசம்பிளிக்கான வசனம், என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய். என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய். நீதிமொழிகள் 2:1. இதில் பிகினருக்கான பாடம் எல்லாருக்கும். யாருடைய ஞானம்? சாலமோனுக்கு ஞானம். சாலமோன் யாரு? தாவீது ராஜாவினுடைய குமாரன். அதாவது ஆலயத்தை கட்டணும்னு யாருக்கு வாஞ்சா இருந்தது? அப்போ என்ன சொன்னார்? நீ நிறைய ரத்தம் சிந்திட்ட, அதனால நீ இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது. அதாவது உன்னுடைய குமாரனாகிய சாலமன், அதாவது உனக்கு பின் இதை ஆளுகை செய்கிறது யார் தான்? சாலமன் தான் அப்படின்னு சொல்லி ராஜபாரம் யார கையில் ஒப்படைக்கப்படுகிறது? சாலமன். அப்போ இவன் கிபியோனில் போய் என்ன பண்ணுறான்? அந்த பலி செலுத்த போகும்போது அங்கே அவன் நித்திரை செய்யும்போது அவனுக்கு தரிசனத்தில் கேட்குறாரு, நீ விரும்புகிறதை. அவன் என்ன கேட்டான்? இவ்வளவு திரளான, நான் சிறுப்பிள்ளையா இருக்கேன், இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க நீதி செய்ய எனக்கு என்ன இல்லை? எனக்கு அந்த ஞானம் வேணும்னு கேட்டது தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. அதாவது நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதிரிகளுடைய ஆயுளை கேட்கல, அதனால் உன்னை போல் ஒரு ஞானி உலகத்தில் இனி வரப்போகிறதில்ல. அதே மாதிரி உன்னை போல் ஒரு ஐஸ்வர்யானம் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட சாலமோன். அது பிகினருக்கான பாடம். அவர்களுக்கான வசனம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும். நீதிமொழிகள் 3. பிரைமரிக்கான பாடம் யோசேப்பு யாக்கோபினுடைய எத்தனாவது குமாரன்? 11. 12 மனாசே இல்லை, முதல்ல இருக்கிறது 11வது குமாரன் அதாவது ராகேலனுடைய குமாரன் தான். யாரு? யோசேப்பு மேலே யார் அதிகம் பிரியம் வச்சிருந்தா? ஆனால் அவன் சொப்பனம் கண்டான். அதனால முதலாவது என்ன செய்தாங்க? சகோதரர் என்ன சொன்னாங்க? இந்த அரிக்கட்டையில் முதல்ல என்ன சொன்னான்? அரிக்கட்டெல்லாம் நிமிர்ந்து. அப்புறம் என்ன எல்லாரும் என்ன செய்தாங்க? அடுத்தது இன்னொன்று சொன்னான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும். அப்போ யாருக்கும் கோபம் வந்துடுச்சு? யாக்கோபுக்கும். என்ன, நானும் அம்மாவுமா ஒன்று வணங்க போகிறோம். ஆனால் அவன் ஞாபகத்தில் வச்சுருக்கான். ஆனால் அதோடு கூட அவனுடைய சகோதரன் செய்யும் தீதான காரியங்களை யாரிடத்துல அறிவித்தான்? அதனாலையும் எடுத்தாங்க. ஆகவே ஒரு நாள் அவங்க அப்பா யாரை, உன் சகோதரரை போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கையில் பால் கட்டிகளை கொடுக்குறாங்க. தூரத்தில் வரும்போதே அந்த சொப்பனக்காரன் வந்துட்டான்னு சொல்லி அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? அப்புறம் அந்த பக்கமாக இஸ்மவேலர் இடத்துல, இஸ்மவேலர் யார்கிட்ட கொண்டு போய் விற்றுட்டாங்க? போத்திபார்கிட்ட. அந்த போத்திபார் வந்தன எல்லாத்திலும் உயர்வான நிலையில் வச்சான். ஆனால் போத்திபாரின் மனைவி தவறான காரியத்தை சொல்லி அங்கிருந்து சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். சிறைச்சாலையிலும் அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் சிறைச்சாலை கூட இருந்தவனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் சொல்கிறான். அதனால் பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்றான். 7 கொளுத்த பசுக்கள், 7 மெலிந்த பசுக்கள். இந்த மெலிந்த பசு கொளுத்த பசு என்ன விழுங்கின பிறகும் அதே மாதிரி 7 கதிர்கள் ஒரே இதில். அது செழுமையான கதிர். அடுத்தது தீஞ்சு போன கருகி போன, அந்த கருகி போகிறது இது விழுங்கியும் கூட அது. அப்போ இதுக்கு அர்த்தத்தை யாருக்குமே சொல்ல தெரியலை. அப்பொழுது தான் அவனோடு கூட இருந்து சிறைச்சாலையிலிருந்து அரண்மனையில் போன அந்த பானபாத்திரக்காரன் சொன்னான், நான் செய்த தப்பு இன்னைக்கு தான் தெரியுது. என் கூட சிறைச்சாலையில் இருந்த ஒருவன் என்னுடைய சொப்பனத்துக்கு கொடுத்த விளக்கத்தின்படியே நான் மறுபடியும் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு அங்கே அரண்மனைக்கு வரவழைக்கப்பட வெள்ளிய வஸ்திரம் எல்லாம் கொடுத்துருக்கு. அவன் சொப்பனத்தை சொல்லும்போது அப்போ அவன் சொல்கிறான், நான் அல்ல, தேவன் தான் ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராகன்னு சொல்லி அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லி என்ன சொல்கிறான்? 7 வருஷம் செழிப்பான வருஷம், 7 வருஷம் பஞ்சகாலம். ஆனால் அந்த பஞ்சகாலம் அந்த செழுமை முழுசுமாக விளங்கிடும். ஆகவே ஞானமுள்ள ஒருத்தனை தேடி என்ன செய்யணும்? அந்த 7 வருஷம் செழுமையான நாட்களில் உள்ள அதில் இருந்து தானியத்தை வாங்கி சேகரித்து வைக்கணும். அப்பொழுது பஞ்சகாலத்தில் அது உபயோகப்படும். அப்பொழுது இவனை போல ஒரு ஞானம் உள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவனையே அங்கே என்ன செய்கிறாங்க? சமஸ்த அந்த எகிப்துக்குமே அவன் என்ன ஆகிறான்? அதிபதி ஆகிறான். அப்போது யார் பெற்ற ஞானம்? யோசேப்பு பெற்றிருந்த ஞானம்
பிரைமரிக்கான பாடம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை. நீதிமொழிகள் 5:1 வசனம். எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் சொல்லித்தரலாம். அடுத்தது ஜூனியருக்கான பாடம் பெல்ஷாத்சார். அது நேபுகாத்நேச்சார், அதாவது அந்த பெல்ஷாத்சார் எல்லா ஞானத்தை எல்லாம் கர்த்தருடைய வல்லமையை கேள்விப்பட்டும் கூட இவன் எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த பொற்பாத்திரங்களில் அவன் குடித்தது மட்டுமல்ல, மற்ற பிரபுக்கள் அவனுடைய வைப்பாட்டிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த பொன் பாத்திரத்தில் அங்கே அந்த மதுவை குடித்தது மட்டுமல்ல, அந்நிய தெய்வங்களை என்ன செய்கிறாங்க. அப்போ அந்த சுவரில் ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டது, மெனே மெனே தெக்கேல் உப்பாசின். அவனுக்கு ஒரே பயம், எப்படி இப்படி ஒரு கைவிரல் எப்படி எழுதப்படுது அப்படின்னு சொல்லும்போது கலங்கி எல்லாரையும் கூப்பிட்டு அதனுடைய அர்த்தத்தை கேட்குறான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்வா, இப்படி அந்த இஸ்ரவேலிருந்து சிறைப்பிடித்து போன தானியேலுக்கு அந்த ஞானம் உண்டுன்னு சொல்லும்போது தானியேல் வரவழைக்கப்படுகிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், அந்த வசனம் சொல்கிறான், நீ இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஞாண்டும் தேவனுடைய வல்லமையை கேள்விப்பட்டு கூட நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தாம பரிசுத்த தேவாலயத்திலிருந்து எடுத்து வந்த பொன் பாத்திரத்தில் நீ குடித்ததும் அல்ல, மற்ற ஜனங்கள் வைப்பாட்டியெல்லாம் குடிக்க வச்சதுனால தேவனுடைய எச்சரிப்பு உன் மேலே வந்தது. உன்னுடைய ராஜ்யம் முடிவு பெறும். அடுத்தது என்னாகும், நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய், உன் ராஜ்யபாரம் இன்னைக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கே அவன் கொலை செய்யப்படுகிறான். ஆகவே பெல்ஷாத்சாருக்கு அவன் கண்ட சொப்பனத்தை விளக்கம் அளித்த பெல்தேஷாத்சாருடைய தானியேலுடைய மறுபெயர் என்ன, பெல்தேஷாத்சார். ஆகவே அந்த பாடம் அவர்களுக்கு அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் உன் நம்பிக்கை. நீதிமொழிகள் 24:14. சீனியருக்கான பாடம் அதே விதமாக நேபுகாத்நேச்சார். அவன் நிறைய நல்ல காரியம் செய்திருப்பான், ஆனால் இவனுக்குள்ள பெருமை. இவன் ஒரு சொப்பனத்தை காணும், ஒரு பெரிய விருட்சம், அதை ஒருத்தன் வெட்டி போடுறான், ஆனால் அது அடிமரம் மட்டும் இருக்குது, இவனுக்கு விளக்கம் தெரியல. தானியேல் வரவழைக்கப்படுகிறான். தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை கேட்டவுடனே, ராஜாவே, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் உன் எதிரிடத்துல இருக்கணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பெருமையாக இருந்தபடினால நீ மனுஷரு நின்று தள்ளப்படுவே. அடுத்தது மிருகங்களை போல புல்லை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் உன்னதமான தேவனுடைய நாமத்தை நீ அறிந்து கொள்ளும்போது, அவருடைய மகிமையை தெரிந்து கொள்ளும்போது, அவர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்போது மறுபடியும் என்ன பண்ணுவாய், நீ ராஜ்யபாரம் வருவாய். அதே விதமாக ஒரு வருஷம் கழிச்சு அவன் என்ன செய்கிறான், அந்த அரண்மனையிலேருந்து இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவான்னு சொல்லி பெருமையாக பேசும்போதே மனுஷன்லேருந்து அவன் தள்ளப்படுகிறான். ஆகவே நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்திற்கு விளக்கம் அளித்த தானியேல், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும். அப்பொழுது அவனுக்கு யாக்கோபு 1:5. இது 5வது நாள் தலைப்பு.